நம்மளை வந்து எல்லாரும் பார்க்குறதே ஒரு புகழ் தான். நம்மளை பார்க்கணும் அப்படிங்கிறக்காக தானே ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு எல்லாமே கடினமாக ஏன் உழைக்கிறாங்க, எதையாவது சாதிக்கணும்னு ஏன் நினைக்கிறாங்க. அப்போ தான் நம்மளை வந்து எல்லோரும் பார்ப்பாங்க. எங்கே போனாலும் நம்மளை எல்லோரும் வந்து பார்ப்பாங்க. ஒரு விஐபி ஆகிட்டா எல்லோரும் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நடிகரோ அல்லது புகழ்பெற்ற ஒருத்தரோ அப்படி போனார்னா எல்லாருமே பார்ப்பாங்கல்ல. அது எதனால் சாத்தியம் அப்படின்னா அவர் கஷ்டப்பட்டு அதற்காக அவர் கஷ்டப்பட்டுருக்காரு. எல்லோரும் நம்மளை பார்க்கணும் அப்படிங்கிறக்காக அவர் கடினமாக உழைச்சிருக்காரு. அந்த கடினமான உழைச்சதோட பலனா எல்லாருமே அவங்கள பார்க்குறாங்க. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நபராக மாறிவிடும். அதனால் மற்றவங்க நம்மளை பார்த்தாலே கடினமாக உழைக்கணும்னு நமக்கு தோணும். கடினமாக உழைச்சனால்தான் அவரை எல்லோரும் பார்க்குறாங்க. நம்மளை எல்லோரும் பார்த்துட்டாலே நம்மளுக்கு கடினமாக உழைக்கணுங்கிற எண்ணமும் வரும். இது ஒரு சுழற்சி முறைப்படி தான். கோழியிலேருந்து முட்டை வந்துதா, முட்டையிலேருந்து கோழி வந்துதா? உன்னை எல்லோரும் பார்க்குறனால நீ கடினமாக உழைக்கிறியா, இல்லை கடினமாக உழைக்கிறனால உன்னை எல்லோரும் பார்க்குறாங்களா அப்படிங்கிற கேள்வி தான் இது. அப்போ பெண்கள்லாம் ஏன் கடினமாக உழைக்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப ஆண்களை விட பார்த்திங்கன்னா பரபரப்பாக கடினமாக உழைச்சிட்டு இருப்பாங்க. அப்போ காரணம் என்னென்னா பெண்ணுனாலே பார்க்குறாங்க. அந்த பார்க்கும்போது அவங்கள ஒரு பெண்ணாக இருந்தால் போதும், பெண்ணாக பிறந்துட்டாலே போதும், நீ சின்ன வயசு வரைக்கும் கடைசி வரைக்கும் பெண்கள்னாலே பார்ப்பாங்க. அப்படிங்கும்போது பார்க்கும்போது அவங்களால உழைக்காமல் இருக்க முடியல. நம்மளை பார்க்குறாங்க அப்படிங்கும்போது, நம்மளை எல்லாருமே பார்க்குறாங்க அப்படிங்கும்போது அவங்களால வந்து அதுக்கு பதிலாக நம்ம எதாவது செய்யணும், ஏதாவது நம்முடைய நன்றி உணர்ச்சியை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நன்றி உணர்ச்சி தான் பெண்களுடைய உழைப்பாக இருக்குது. பெண்கள் பார்த்திங்கன்னா பிறர் நலம் விரும்பிகளாக இருப்பாங்க. அதாவது குடும்பத்துக்காக ஒரு தலைமை பண்பு இயற்கையாகவே பெண்கள்கிட்ட தலைமை பண்பு உண்டு. ஒரு குடும்ப நலனுக்காக, பிள்ளைகளுடைய நலனுக்காக, உறவுகளோட நலனுக்காக அவங்க உழைச்சிட்டு இருப்பாங்க. அதனால தான் பெண்களை எல்லாரும் அவங்களுடைய உழைப்பிலே ஒரு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நல்ல விஷயம் இருக்குது, நல்ல விஷயம். அதனால் பெண்களை பார்க்குறதுனால அவங்க அந்த மாதிரி உழைக்கிறாங்களா, இல்லை அவங்க உழைக்கிறதுனால பெண்களை பார்க்குறாங்களா அப்படின்னா, உழைக்காமல் ஒரு பெண் சும்மா இருந்தாலும் பார்ப்பாங்க. அதனால் பெண்களை பார்ப்பதால் எல்லாருமே பார்க்குறாங்க. பெண் என்பதாலே பார்க்குறாங்க அவங்கள. அப்படி ஆண்கள் பார்க்கிறார்கள் அப்படிங்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களால சும்மா இருக்க முடியாது. ஏன்னா பதிலுக்கு நம்ம ஏதாவது இந்த மக்களுக்கு கொடுத்தாகணும், மனிதர்களுக்கு கொடுத்தாகணும், நம்மளை பார்க்குறாங்க. அதுவே ஒரு பெரிய புகழ். ஒரு சாதாரணமாக ஒரு ஆண்கள் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சாதான் தன்னை எல்லாரும் பார்க்க வைக்க முடியும். ஆனால் பெண் என்பதாலே பெண்களை பார்க்குறாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஏதாவது திருப்பி எதாவது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக உழைப்பு மூலமாக தனது நன்றியை தெரிவிக்கிறார்கள். இதுதான் பெண்கள் வந்து உழைக்கிறதுக்கான ரகசியமாகவே இருக்குது. ஆண்கள் பார்த்திங்கன்னா அவன் ஒரு தாழ்வு மனப்பான்மை. நம்ம கஷ்டப்பட்டு அவன் வந்து தன்னை பார்க்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெண்களுக்கு உதவி செய்வான். உதவி செஞ்சு பிறருக்கு உதவி செஞ்சு இப்படி கஷ்டப்பட்டு தான் தன்னை பார்க்க வைப்பதற்காக அவன் முயற்சி எடுப்பான். ஆனால் ஆணுக்கு இன்னொரு குணம் இருக்குது. பெண்களுக்கு வந்து தன்னை பார்க்கணுங்கிற எண்ணம் இருக்கும். ஆனால் ஆண்களுக்கு வந்து தன்னை யாரும் பார்க்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு கூச்ச சுபாவம் ஆண்கள்கிட்ட உண்டு. அதனால் ஓய்வை விரும்புகிறவன். அவனுக்கு வந்து உழைக்கிறது கஷ்டம், ஓய்வு எடுக்கிறது ரொம்ப ஈஸி. பெண்களுக்கு ஓய்வு எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், உழைக்கிறது ரொம்ப ஈஸி. ஆணுக்கு எப்படி ஓய்வு என்பது ரொம்ப ஈஸியோ அதுபோல் பெண்களுக்கு உழைப்பு என்பது ரொம்ப ஈஸி.